எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ லாஸ்ட் வீக் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சிக்காக இருந்தாங்க. முக்கியமாக மித்துல் ரொம்பவே சிக்காக இருந்தான். ஸோ அவனுக்கு எப்போவுமே ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணி நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு பதிலாக சூப்பாக கொடுத்தோம் அப்படின்னா எனர்ஜி ப்ளஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்றதுனால சூப் நிறைய வச்சு கொடுத்தேன். ஸோ என்னென்ன சூப்லாம் கொடுத்தேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் எடுத்துருக்கேங்க. எலும்போடு இருக்கிற சிக்கன் இல்லை மட்டன் யூஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த எலும்பில் சத்து ஜாஸ்தி. அதனால் எலும்போடு இருக்கிற சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு தனியாக தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் தனியாக மிளகு ஜீரகம் தனியாக தட்டி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட வேணாம், நம்ம அந்த இடிக்கல் இருக்கும்ல அதில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 300 கிராம் கிட்ட சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கன் சூப் பண்ணும்போது மட்டும் ஒரு நேரத்தோட சாப்பாடு ஸ்கிப் ஆயிரும். அந்த சூப்பு ப்ளஸ் சிக்கன் தான் ஃபுட்டாகவே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய போட்டு தான் சிக்கன் சூப் பண்ணுறது. ஸோ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, பொடி பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சியும் பூண்டும் இடித்து வைக்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்க்கறத விட இன்னும் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். அதுவும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நான் குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். சிக்கன் வேக வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்காட்டி தேவையான உப்பும் போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா தனியா ஜீரகம் அப்புறம் மிளகு அந்த 3 இடித்து வச்ச பவுடரும் சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 சொம்பு கிட்ட நான் ஊற்றிக்கிறேன். அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கொதிக்கும் போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதே ப்ரொசீஜர் தான் நாட்டுக்கோழி சூப்புக்குமே. அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 விசில் விடுற மாதிரி இருக்கும். அது இனிமேல் ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி சூப்பு. ஸோ அவ்வளோதாங்க, சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த வின்டர் டைமு ப்ளஸ் மழை காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சிக்கன்லாம் கொஞ்சம் பெருசாக தான் போடுவேன், கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. லைட்டாக கொஞ்சம் பெப்பரும் கொத்தமல்லி இலையும் தூவி சூடாக சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தான். இதை பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் இல்லாட்டி ஆஃப்டர்நூன் சாப்பிட்றணும். ஈவினிங் நைட்டில் எடுத்துக்க வேணாம், ஏன்னா கொஞ்சம் ஜீரணமாகறதுல ப்ராப்ளம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சூப் பண்ண போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கீரைலாம் மூழ்கிற அளவுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்ல மையம் கீரை ஃபுல்லாக வேகணும். ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் டார்க் க்ரீனில். அது நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா புழிஞ்சு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தண்ணி நான் ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம புழிஞ்சு வச்சோம் இல்லையா இந்த கீரையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கீரை பொதுவாகவே நம்ம எதாவது வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் சத்து ஜாஸ்தி. பட் முருங்கைக்கீரையில் சத்து ஜாஸ்தியாக இருக்கும் கீரை அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாத்தையும் அரைச்சதை சேர்த்துக்க வேணாம். 2 கரண்டி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரை ப்ளெயினாக நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது. ஸோ அது சத்துக்காக தான் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் எப்போவுமே கடைசியாக தாங்க சேர்க்கணும், இல்லாட்டி ரொம்ப கசப்பான மாதிரி ஆயிரும் சூப்பு. அவ்வளோதான், லைட்டாக 2 கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இது நைட்டு இல்லை ஈவினிங் கொடுக்க வேண்டாம். நிறைய கால்சியம் அயன்லாம் இருக்கிற ஒரு முருங்கைக்கீரை சூப்பரான ஒரு இது. எல்லா கீரையிலுமே இது பண்ணலாம். முருங்கைக்கீரை இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான சூப்பு தாங்க பண்ண போகிறோம். குட்டீஸ் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேவரட்டான சூப். நான் எத்தனை சூப் வச்சாலும் என்னோடய ஃபேவரட் சூப்புங்க தக்காளி சூப்பு. எனக்கு தக்காளி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலாம். உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுதான் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, வெங்காயம். வெள்ளைப்பூண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி தட்டி சேர்த்தோன்னா ஃப்ளேவராக இருக்கும் ரொம்ப. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கை நிறைய கொத்தமல்லி காம்போடு சேர்த்துக்கோங்க. அப்படி தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு புதினா இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மூடி வச்சிட போகிறோம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோங்க. ஸோ அந்த தக்காளி இருக்கிற சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே கொதிக்க வைக்க போகிறோம்.
ஸோ கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு அந்த தண்ணி தனியாக அந்த தக்காளி தனியாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து புழிஞ்சிருங்க. இந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரெயினில் இருக்கிற எந்தளவுக்கு நம்ம தண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி சக்கை மட்டும் இருக்கும் இல்லையா, இதை மட்டும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப்பில் பண்ண மாதிரி டைரெக்டாக வந்து நம்ம இதை சேர்க்க போகிறதில்ல, அதையுமே ஸ்ட்ரெயினர் வச்சு தான் இது பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சாலுமே லைட்டாக குட்டி குட்டி குட்டாக இதாக இருக்கும், அது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. தக்காளி சூப்பு பொறுக்க வரைக்கும் நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதி வரும்போது உப்பு, பெப்பரு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கிடுங்க. உண்மையாக சொல்கிற அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி சூப் பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பண்ண போகிறது பார்த்திங்கன்னா செலவு ரசம். அதை நாங்கள் சூப்பு மாதிரி தான் வந்து குடிப்போம். சாப்பாட்டில் ஊற்றி கூட நீங்கள் ரசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் மித்துலுக்கு எப்போவுமே நான் சூப் மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன், கொஞ்சம் கெட்டியாக பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, நம்ம ரசத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு கடாயில் வந்து ஜீரகம், மிளகு, அப்புறம் தனியா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக வந்து வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா இன்னும் பெட்டர். எங்கள்கிட்ட வெங்காயம் சின்னது இல்லை, ஒரே ஒரு பீஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கு சேர்த்துக்கோங்க. அதுதான் இதோட ஃபேவரெட்டு. நல்ல ஒரு ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த ரசத்துக்கு. 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வணக்கிட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லதுங்க, ஹெல்த்து. அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் நிறைய பேர் இலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க, அந்த தண்டில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ சூப்புக்கு இன்னுமே ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் கொத்தமல்லி. அதையும் போட்டு நல்லா வணக்கி அரைச்சிக்கோங்க. ஸோ இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக கெட்டியாக வேணும், அதனால் அளவு தான் தண்ணி ஊற்றுறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொதிக்க வைங்க. இந்த ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாமே வணக்கி தான் அரைச்சிருக்கோம். கரெக்டாக நுர தள்ளும் போது ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி இலை போட்டுட்டு, இது காய்ச்சல், சளி, இருமலுக்குலாம் சூப்பரான ஒரு ரெமெடிங்க. குழந்தை பெற்றவங்களாம் டெய்லியும் இதை எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும். அவ்வளோ ஹெல்த்தி இந்த சூப்பு. ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு சூப்பு தான். இளைச்சவனுக்கு வந்து எல்லைக்கொடு, கொளுத்தவனுக்கு கொல்லக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொள்ளில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பொண்ணுங்களான நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைமில் வர அந்த பெயின் அதெல்லாம் நமக்கு சுத்தமாகவே இருக்காது. நல்ல ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணி கொடுக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ கொள்ளு நல்லா வந்து வறுத்துக்கோங்க, வறுத்து கழுவுங்க. அப்போ தான் அதில் கெட்ட கொள்ளு கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு தனியாக தெரியும். ஸோ தனியாக 2 தக்காளி வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்க ரசத்துக்கு வைக்கிற மாதிரியே. இப்போ கொள்ளு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 சொம்பு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ கொள்ளெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். ஸோ அந்த பாருங்கள், அமுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் கொள்ளு. ஸோ இப்போ கொள்ளு தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு துவையலுக்கு நான் யூஸ் பண்ணுவேங்க. கொள்ளு பொரியல் கூட பண்ணலாம். நிறைய ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட கொள்ளு துவையல் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த தண்ணி தனியாக கொள்ளு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கொள்ளு சூப் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஜீரகமும் மிளகும் நுணுக்கி வச்சுருக்க ஒரு பவுடராக நம்ம ரசத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான். அது போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. அந்த ஜீரகம் மிளகோட அந்த ஸ்மெல்லு நல்லா வரும். அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, கொள்ளு தண்ணி, அதையும் சேர்த்துட்டு நம்ம தக்காளி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை தக்காளியெலாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை சாறு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி கொள்ளு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நிறையா வந்து சேர்த்து தேவையில்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. லைட்டாக இந்த மாதிரி நுர வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான கொள்ளு சூப் வந்து ரெடி. நீங்கள் இதை சாப்பாட்டில் கூட ரசமாக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது சாப்பாட்டோடு சாப்பிடும்போது எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நாங்கள் எப்போவுமே ஒரு டம்ளரில் ஊற்றி தான் வந்து குடிப்போம். கொள்ளு சூப்பு அதே மாதிரி தான். நல்லா அந்த வின்டர் டைமில் சூப்பரான ஒரு ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டைம் கொள்ளு சூப் வச்சிங்க அப்படின்னால சளியில் நல்லா வந்து கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதில்.
ஸோ அடுத்தது நான் வந்து செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட் சூப்பு தாங்க. இது நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது, நான் பெரியவங்களுக்கே வந்து பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கேரட் பீட்ரூட் சூப்புன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துருக்கேன். அதுவே வந்து ஜாஸ்தி தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா வந்து பீட்ரூட்லேயே சாறு நிறையா வரும், கேரட்லேயே சாறு நிறையா வரும். ஸோ தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு ஜீரகம் எடுத்திருக்கேன், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தட்டி சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தக்காளி, நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம், தக்காளி, வெள்ளை பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கணும். ஏன்னா இது வந்து ஸ்வீட்டு தானே, கேரட்டும் பீட்ரூட்டும், அதுக்கு வந்து நல்லாமே கொஞ்சம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டு பீட்ரூட்டு போட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையில் வச்சு நசுக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு நசுங்கணும், அவ்வளோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் 5 6 விசில் கூட விட்டுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கேரட் பீட்ரூட் கூட உருளைக்கிழங்கு என்னென்ன காய் வேணுமோ கூட சேர்த்துக்கலாம். கேரட் பீட் வந்து ரெண்டுமே ஸ்வீட்டான காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வேணும் அப்படின்னா. இதேமாரி நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதையுமே வந்து நம்ம இது பண்ணிக்க போகிறோம். நான் வந்து மிட்டில் குட்டி ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. நீங்கள் பெரியவங்களுக்குலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அந்த தண்ணி கூடயே மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கூட குடிச்சிக்கலாம். ஆனால் மித்திலுக்குமே சரி சர்வேஷுக்குமே சரி வாயில் ஏதாவது டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு குடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் ப்யூர் வாட்டர் மாதிரி நான் எடுக்கிறேன் சூப்பை. ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஸ்டெயின் பண்ண தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம், எதுவுமே சேர்த்த தேவையில்லை. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த பீட்ரூட் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது, அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு. உங்களுக்கு பீட்ரூட் கேரட்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூப் வீக்லி ஒன்ஸ் வச்சு கொடுங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்குற ஒரு சூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான சூப்பு மஷ்ரூம் சூப்பு தாங்க. ஸோ கரெக்டாக நான் அதை வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு லஞ்சுக்கு தான் வந்து பண்ணியிருந்தேன். கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி டக்குன்னு வந்துருச்சு. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், என்ன கரண்ட்டு போயிடுச்சு கரெக்டாக சூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்ட்டு பேசிகிட்டே சேர்ந்து சமைச்சிட்ருக்கேன். இதனால ஃப்ரெஷ்ஷான ஒரு மஷ்ரூம் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 மஷ்ரூம் தேவைப்படும் நம்மளுக்கு. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த சூப்பு கண்டிப்பாக வந்து பட்டர் தாங்க போடணும். நல்லெண்ணெய் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். பட்டர் நல்லா உருங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஜீரகம், தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பொடி நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். அதுக்கப்புறமா தான் மஷ்ரூம் சேர்த்தணும். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம் வதங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் உப்பு தேவை. உப்பு போடும்போது கொஞ்சம் தண்ணி விடும் உப்பு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மஷ்ரூம் நல்லாவே வந்து வதங்கிடும். ஸோ மஷ்ரூம் வதங்கினதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு மஷ்ரூமை நல்லா வேக வைங்க. மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும் 5-10 நிமிஷத்தில். ஸோ நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இது இருக்குது இல்லைங்களா, கோதுமை மாவு, அதை நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணலாம். ஸோ கோதுமை மாவு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளவரை விடவே. நான் கோதுமை மாவு தான் ரெகுலராக வந்து சேர்த்துவேன். ஸோ 2 ஸ்பூன் கோதுமை மாவு தண்ணியில் கலக்கி அந்த சூப்லேயே ஊற்றிடுங்க. அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த சூப்புக்கு. கொதிக்கணுங்க நல்லா. அந்த மாவு பச்சை பச்சையாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சூப் நல்லாவே கொதிக்கணும். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூமையும் ஆல்ரெடி நல்லா வெந்துடும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சூப் ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் எடுத்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இது. ஸோ கடைசியாக வந்து பெப்பரும் போட்டுட்டு சூப்பை வந்து இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் சூப் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸு, கேரட், பீன்ஸு, பட்டாணி, கேபேஜ்லாம் போட்டிங்கன்னா அதுதான் வந்து வெஜிடபிள் சூப்பு. சேம் ப்ரொசீஜர் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். மஷ்ரூம் வந்து 0 கலோரிஸ் தான், பட் எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி மஷ்ரூம் பிடிக்குங்கிறதுனால இதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் அவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு கொரீஸ் இருந்துச்சு, கொஷின்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.